வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அமெரிக்காவில் முதல்வர் ஸ்டாலின் சென்ற கார் விபத்துக்குள்ளாகியுள்ளதால் மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. கடந்த 27ஆம் தேதி அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்ட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சுமார் 17 நாட்கள் அமெரிக்காவில் தங்கியிருந்து தமிழகத்திற்கு தேவையான முதலீடுகளை அதிக அளவில் பெற்றுக்கொள்வார் என்றும் இதனால் தமிழக இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பு இல்லாத நிலைமை ஏற்படும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிற்கு செல்வதற்கு முன்பாக பேட்டி ஒன்றை அளித்திருந்தார். ஆனால் தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நிறுவனங்களை சந்தித்து ஆலோசனையும் வழங்கி கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் இதுவரை 900 கோடி ரூபாய் முதலீடுகளை பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதே மறுசமயம் திமுகவின் மிக முக்கியமான எம்பியாக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் 908 கோடி ரூபாய் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு அபதாரம் கொடுக்க வேண்டும் என்பதையும் 80 கோடி ரூபாய் சொத்துக்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டு இருக்கிறது என்பதையும் தமிழக ஊடகங்கள் மக்கள் மத்தியில் தெரியப்படுத்துவதை மறைத்து வருகிறது. இந்த லட்சணத்தில் அமெரிக்காவில் 900 கோடி முதலீடுகள் என்று பெருமையாக பேசிக்கொள்வதால் எந்த ஒரு பயனும் இல்லை என்று அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா பயணம் மேற்கொண்டதை உடல்நிலையை பார்த்து கொள்வதற்காகத்தான் என்றும் அதை மறைப்பதற்காக முதலீடுகள் என்று தமிழகத்தில் மக்களை ஏமாற்றுவதற்காக திமுகவினர்கள் நாடகமாடி வருவதாகவும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெள்ளத்தெளிவாக ஆதாரத்துடன் கூறியிருக்கிறார். கடந்த ஜனவரி மாதம்தான் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றார். 11 நாட்கள். ஆனால் எவ்வளவு முதலீடுகளை பெற்றுள்ளார்? வெள்ளை அறிக்கையாக அவரால் வெளியிட முடியவில்லை. பிரான்ஸ் நாட்டின் நிறுவனங்கள் தமிழகத்தில் எந்த ஒரு புதிய நிறுவனங்களும் இதுவரை தொடங்கவில்லை. அதற்கு முன்பாக ஜப்பான், சிங்கப்பூர் மற்றும் துபாய் நாடுகளுக்கு சென்று அதிக அளவு முதலீடுகளை ஈட்டியுள்ளதாக கூறியிருந்தார். ஆனால் திமுகவின் பினாமிகள் தான் அங்கு அதிக அளவில் இருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆதாரத்துடன் கூறியிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு பயணம் மேற்கொண்டாலும் அதற்கு பாதுகாப்பான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்ட பிறகுதான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பயணம் மேற்கொள்வார். ஆனால் தற்பொழுது அமெரிக்காவில் ஜாகுவார் நிறுவனத்தின் ஓட்டுநரை இல்லாத தானியங்கி காரில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக பயணம் மேற்கொண்டுள்ளார். இதுவரை அவர் இந்த மாதிரி எந்த ஒரு காரிலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பயணம் மேற்கொள்ளாததும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இதேபோல் 2 முறை இந்த ஜாகுவார் நிறுவனத்தின் ஓட்டுநரே இல்லாத கார் விபத்துக்கு உள்ளாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சென்ற கார் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என அரசியல் வட்டாரங்களில் செய்திகள் தற்பொழுது வெளியாகியுள்ளது.